சிலர் தவறு செய்யறாங்க, அந்த சொத்தை அவங்க அந்த வருமானத்தை அனுபவிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஆண்டு கணக்கு வருமான கணக்கு போடுறாங்க. ஆனால் அது குறைஞ்சிக்கிட்டே வருது சார். 2019, 21, 24 வர அந்த வக்ஃபு வாரியத்தினால வரக்கூடிய வருமானம் பல கோடி ரூபாயில இருந்து அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால அந்த அந்த குறைவதற்கான அந்த காரணம் என்ன? தவறான குறிப்பு. வக்ஃப் சொத்துக்கள் 2 வகைப்பட்டது. ஒன்று இறைவனுக்காக செய்யப்பட்ட வக்குஃப், அது பள்ளிவாசல் மதரசாக்களுக்குள் செய்யப்பட்டிருக்கும். அதை யாரும் வாரிசுரிமையில கொண்டு வர முடியாது. பொது வக்குஃப், அதில் கல்விக்கூடங்கள் நடக்கும், ஏழைக்கான அன்னதானங்கள் நடக்கும், பள்ளிவாசல் நடக்கும், மதரசாக்கள் நடக்கும், ஹாஸ்பிட்டல்கள் நடக்கும். இப்படி பொது வக்குஃப் என்பது ஒரு வகை. வக்குஃபுல் அவுலாது என்று சொல்லக்கூடிய வாரிசு உரிமையிலான வக்குஃப். இப்போ நான் இருப்பேன், என் சொத்தை வந்து நான் பொது தர்மத்துக்கு எழுதி என் பிள்ளைகள் அதை வாரிசாக நினைப்பார்கள் என்று சொல்லியிருப்பேன். அது ஒரு வகை. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதில் எழுதுன்னு சொன்னால், இந்த தனியார் வக்குஃபுல் அவுலாது இருக்கு பாருங்க, அதில் தான் சில கணக்கில் வராமல் போயிடுறாங்க. அல்லது முத்தவழிகளுக்குள்ள போட்டி பிரச்சனைகள் எல்லாம் அதில் தான் இருக்குது. அது எல்லா சொத்துக்களையும் இல்லை, ஒரு சிலதில் இருக்குது. அந்த ஒரு சில வச்சுக்கிட்டு நீங்கள் பள்ளிவாசல்லாம் நீங்கள் உள்ள புந்து நான் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி ஆகும்? இப்போ நான் கேட்குறேன், ஒரு வக்ஃப் போர்டு உறுப்பினர் திடீர்னு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேங்கிறாரு. தர்காக்குள்ளேயோ பள்ளிவாசலுக்குள்ளேயோ முஸ்லீம் அல்லாதவர்கள் போகலாம், தடை கிடையாது. கோயிலில் நீங்கள் போர்டு வச்சுக்கிற மாதிரி இந்து அல்லாதவர்கள் வரக்கூடாதுங்கிற எந்த பள்ளிவாசலிலும் எந்த தர்காக்களிலும் போர்டு போடுறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தர்காக்களில் முஸ்லீம் அல்லாதவர்களோட மற்றவர்கள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த நிலையை பார்க்குறோம். ஒரு கிட்டத்தட்ட தேசிய கவி நாயகம் பிள்ளை சொல்லும் பொழுது மத ஒற்றுமையை பார்ப்பதற்கு நீங்கள் நாகூர் தர்காவுக்கு செல்லுங்கன்னு தான் சொன்னார். ஒழிஞ்சு நீங்கள் திருப்பதிக்கு போங்க அல்லது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போங்கன்னு அவர் சொல்லலை. ஏன்னா இங்கே சாதி மதம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இதில் நாகப்பணத்தில் நாகூர் தர்காவுக்கு வந்து இந்து மன்னர் தான் 7,000 ஏக்கரை கொடுத்துருந்தார். இன்னைய வரைக்கும் செட்டியார் பல்லாக்கில் தான் கொடி வருது, செட்டி கொடி தான் மேலே ஏறுது. அப்படி ஒரு மத ஒற்றுமை இருக்குது. அது ஓகே சார், மத நல்லிணக்கத்துக்கு முன்னுதாரணமாக எல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னா, இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா 1959 வந்திருக்குது, 64 வந்திருக்குது, 69 வக்ஃபு வாரிய சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது. இப்பவும் அது மாதிரி ஒரு திருத்தப்படுறதுல என்ன கூடுதல் திருத்தம் என்பது அதில் குறைபாட்டை மேம்படுத்துவதற்கான அந்த அதிகாரத்தை சீர்படுத்துவதாக குறைத்த பாருங்க. அதிகாரத்தை பிடுங்கி இழுத்து என் கையிலிருந்து உன் கையில் வைத்துக் கொள்வேன் என்பது எப்படி சீர்திருத்தமாகும்? இது போர், மதச்சார்பினைக்கு எதிராக ஒன்றிய அரசு தொடுத்திருக்கக்கூடிய போர், இந்திய மக்களுடைய அமைதிக்கு எதிரான போர், இந்திய அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்ட இந்திய சாசனத்திற்கு எதிரான போர். இந்த வர்க்க போரை மக்கள் சந்தித்தே ஆக வேண்டும், சந்திக்கணும். இந்த திருத்தங்கள்ல இப்ப அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு நில பிரச்சனை இருந்ததுன்னா அது மாவட்ட ஆட்சியர் இறுதி முடிவு எடுப்பார், அவர் விசாரணை நடத்தலாம். ஆனால் அதுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் முழுமையாக அதில் தலையிட முடியாது என்று ஒன்று இருக்குது. அது உண்மைதானா சார்? மாவட்ட ஆட்சியர் தலையிட முடியாதுலாம் கிடையவே கிடையாது. இப்போ இருங்க நான் சொல்றேன். இப்போ வக்ஃப் போர்டுக்கு ஒரு வழக்கு வருது, இந்த இடம் வக்ஃப் போர்டுன்னு சொல்லுது, வக்ஃப் போர்டு இல்லைன்னு சொல்லி நீங்க போய் மனு கொடுக்குறீங்க. அப்போ வக்ஃப் போர்டு என்ன பண்ணும்? உடனடியாக சர்வேல நில அளவைத்துறைக்கு அனுப்பும். நிலத்துறை பிரிவு வக்ஃப் போர்டோட இணைஞ்சு இருக்குது, அங்கே அனுப்புவாங்க. அவங்க என்ன யாருன்னு கொடுக்குறாங்க, நீதிமன்ற சர்வே டிபார்ட்மெண்ட் மேலே பத்திரப்பதிவத்தில் டாக்குமெண்ட் எடுப்பாங்க. ரெண்டையும் எடுத்து ஆய்வு பண்ணி உண்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க நீதிமன்றத்துக்கு சென்று முறையிட முடியும். இதில் கலெக்டருங்கிறவர் ஆட்சியருங்கிறவர் ஒரு அரசுடைய ஏஜென்ட், அவர் வேலைபளு அதிகமானவர், அவர் கையில் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ அதே எடுத்துட்டு கலெக்டருக்கு அதிகமான அதிகாரம் பெற்ற ஒருவர் நிர்ணயிப்பாருங்கிறாங்க. இது அதையே அறநிலைத்துறை கொண்டு வாங்க, இந்து போர்டுக்கு அதையே கொண்டு வரணும் இல்லையா? நீங்க இந்து என்ரோல்மெண்ட் போர்டில் என்ன அதிகாரம் கொடுத்தீங்களோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்கீங்க. அப்ப அதுக்கு ஒரு அதிகாரம் இதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லி பாராபட்சம் சொன்னா எப்படி? சட்டத்தின் அரசியல் சார்பு சட்டத்தில் வந்து எல்லோரும் சமமாயிற்று. நீங்க கொடுத்த அதிகாரம் தானது. இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது நம்ம மாநிலத்தில் இருக்கு, மற்ற மாநிலங்களில் அது போன்ற அறநிலையத்துறைங்கிறது சில பல பேர் மத்திய பிரதேச ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் அப்படி அது இல்லைன்னா காரணம் என்ன? மேல் சாதிக்காரன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான், ஆக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்து அறநிலையத்துறை போட்டதுனால தான் எல்லா மக்களும் இங்கே அறங்காவலர்களாக வர முடியுது. தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மீனவர்கள் எல்லாருமே அறங்காவலர்களாக வர முடியுது. வடபுலத்தில் வர முடியுமா? எங்கேயாவது வெடிக்கும், ஏதாவது வெட்டும், குத்தும், ஒரு சேனை வரும். இதுக்கு சேனையோட பேர் வச்சுக்கிறான். அந்த சேனை இந்த சேனை போட்டு அச்சரிப்பு ஏழை மக்களையும் அடிப்படை மக்களையும் அடித்து ஒழிக்கிறார்கள். அதை பாதுகாத்து கொண்டு வாங்க. இன்னும் சொல்ல போனா இந்து அறநிலைத்துறை சொத்துக்கள் தமிழ்நாட்டில் கணக்கெடுத்த மாதிரி நீ இந்தியா ஃபுல்லா கணக்கெடுத்தா வக்குஃபை விட 2 மடங்கு சொத்துக்கள் இருக்கிறது கோயில்களுக்கு. தமிழ்நாட்டிலே அவ்வளவு இருக்குது. ராஜராஜ சோழன் கொடுத்தது எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டு போனா எங்கே இருக்குது? தர்மபுரம் ஆதீனத்துக்கு 30,000 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள். இப்ப இதெல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? காஞ்சி மடத்துக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, இதெல்லாம் பாதுகாக்கணும்ல.
இப்போ இங்கே ஓரளவு பரவாயில்ல, தமிழ்நாட்டில் என்டோமெண்ட் இருக்கிறதுனால சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி காஞ்சியில் விஸ்வநாதர் கோயில் ஆலயத்தை சுற்றி எத்தனை ஏக்கர் இருக்குது? ஊபியில், காசியில், மதுராவில் எத்தனை ஏக்கர் இருக்குது? அதெல்லாம் யார்கிட்ட இருக்குது?